நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வந்தனா, இந்த கேக் சரியா வரும் இல்ல? பேக் பண்ணதும் செம்ம டேஸ்டா இருக்கும் பாரு. வந்தனா, என்ன சித்தி? வந்தனா, கோவா எங்கமா இருக்கு? ஸ்வீட் காரர் கேக்குறாரு. சித்தி ஃப்ரிட்ஜ்ல தான் இருக்கா. சரி. அட என்ன தனோ சமையல் கட்டுல இப்படி இறச்சி வச்சிருக்க? சீக்கிரம் எல்லாத்தையும் எடுத்து வை. சரிங்க பாட்டி. அம்மா வந்தனா, வாமா வந்து சீக்கிரம் ரெடி ஆகு. வா சரி அர்ச்சனா, நீ வா வா. சரி. சொல்லுங்க கார்த்திக். ஹலோ அர்ச்சனா, காலையில இருந்து வெயிட் பண்ணி இப்பதான் வீட்டை பார்க்க முடிஞ்சது. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ஆனா பக்கத்து ஏரியால இன்னும் 2 வீடு இருக்குன்னு சொல்றாங்க. இத ஃபைனல் பண்றதுக்கு முன்னாடி அதையும் ஒரு தடவை பாத்துறலாம். நான் வர கொஞ்சம் லேட் ஆகும். அத சொல்ல தான் ஃபோன் பண்ணேன். சரி. இன்னைக்கு எவ்வளவு நேரம் ஆனாலும் ஏதாவது ஒரு வீட்டை நான் ஃபைனல் பண்ணி தான் ஆகணும். கார்த்திக், அதெல்லாம் ஃபைனல் ஆயிடும், நீங்க கவலைப்படாதீங்க. அப்புறம் அங்கெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? இங்கயா ஏற்பாடுகள் நடந்துகிட்டே இருக்கு. சாரி, என்னால எதுவும் செய்ய முடியல. கார்த்திக் ப்ளீஸ், நீங்க இப்படிலாம் யோசிக்காதீங்க. சீக்கிரமா வீட்டை ஃபைனல் பண்ணிட்டு திரும்ப வாங்க. போனை வைக்கிறேன். பாய். பாய். இந்தாங்க இந்தாங்க இத எடுத்துக்கோங்க. கிரிஜா, அந்த வேலையை முடிச்சிட்டியா? இந்தா, இது சீக்கிரம் பண்ணு. கிரிஜா, சீக்கிரம் கொண்டா. அது அப்படி பண்ண கூடாது. என்னங்க இவ்வளவுதான் வேலை முடிஞ்சிருக்கா? என்னங்க நீங்க கொஞ்சம் சீக்கிரம் பண்ணுங்க, நேரம் ஆகுதுல. சரிங்க, எல்லாம் ஆயிடுச்சுல, எதுவும் ப்ராப்ளம் இல்லையா? ப்ராப்ளம் எல்லாம் எதுவும் இல்ல, எல்லாம் சரி பண்ணிட்டேன். ஆனா லோட் அதிகமா இருக்கு. அப்படியா? தேவையில்லாத லைட்லாம் ஆஃப் பண்ணி வைங்க. கரண்ட் அதிகமா யூஸ் பண்ணாதீங்க. என்ன ஃபியூஸ் போயிடுச்சுனா கஷ்டம். அப்படியா? பரவாயில்ல, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நான் வேற ஜெனரேட்டர் ஏற்பாடு பண்றேன். என்னம்மா சாந்தி, நீ என்ன தயாராகலையா? என்ன யோசிச்சுட்டு இருக்க? எனக்கு மனசே சரியில்லைக்கா. இன்னும் கொஞ்ச நேரத்துல விருந்தாளிங்க எல்லாரும் வர ஆரம்பிச்சிடுவாங்க. அவங்க கேட்க போற கேள்விகளுக்கெல்லாம் நம்ம எப்படி பதில் சொல்றது? கஷ்டம்தாம்மா, ஆனா நமக்கு வேற வழி இல்லையே. இத பாரு, நீ சீக்கிரமா தயாராகு. அப்புறம் என்னோட பிளவுஸ கொஞ்சம் அயன் பண்ணி கூட. இந்தா. எப்படி இருக்கு? ரொம்ப அழகா இருக்கு. உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. ஜெயம்மா, ஜெகதம்பா, வாங்க வாங்க. எப்படிமா இருக்கீங்க எல்லாரும்? உங்க குழந்தையோட பிறந்த நாளைக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். வணக்கம். வா சங்கரி. மன்னிச்சுக்கங்கம்மா, காலையிலேயே வரலாம் தான் நினைச்சேன். நேரம் ஆயிடுச்சு. ஏதாவது வேலை இருந்தா சொல்லுங்க, நானும் செய்யறேன். உங்களுக்கு ஒரு பெரிய வேலை காத்துக்கிட்டு இருக்கு. எங்க அனன்யாவை நீங்க ஆசீர்வாதம் பண்ணணும், அவ்வளவுதான். வணக்கம் சங்கரி பெரியம்மா. வணக்கம் அர்ச்சனா, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? எனக்கு என்னம்மா, அந்த அம்மனோட அருளால ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கேன். ஏன் அர்ச்சனா, நீ மட்டும் தனியாவா வந்திருக்க? உன் பூந்த வீட்டுல உள்ளவங்களை காணமே. தனோ, சங்கரி பெரியம்மா வந்திருக்காங்க, ஜூஸ் கொண்டு வந்து கொடு. அப்படியே ஸ்வீட்டும் கொண்டு வா. இதோ கொண்டு வரேம்மா. நான் இப்ப வரேன். சூர்யா, அம்மா, அது ஏதோ அநாத ஆசிரமத்துக்கு அனுப்பணும்னு சொன்னீங்க. ஆமாம்மா, இதோ நான் அனுப்பிடுறேன். வணக்கம். வாங்க வாங்க. வணக்கம். வாங்க வணக்கம். சங்கரி பெரியம்மா, வந்து சாப்பிடுங்க. உட்கார்ந்து சாப்பிடு சங்கரி. வாங்க. வணக்கங்க. என்ன அர்ச்சனா, எப்படி இருக்க? நீ சீக்கிரம் வந்துட்டியா? இவளை நான் தான் சீக்கிரம் வர சொன்னேன். பின்ன அத்தை இல்லையா, அனன்யா பிறந்த நாளுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி வரணும்ல. ஆமா. ஏன் நிக்கிறீங்க? எல்லாரும் உட்காருங்க உட்காருங்க. அத்தை, நீங்க பேசிட்டுங்க,
நான் போய் எல்லா வேலையும் பார்த்துட்டு வரேன். ம். ஆ? வாங்க. வாங்க வந்து உட்காருங்க வாங்க. சூர்யா, ம்? உன்கிட்ட ஏற்கனவே எல்லா வேலையையும் சரியான நேரத்துல முடிச்சுடுன்னு சொன்னல. இப்ப எல்லாரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, சீக்கிரம் போய் வேலையை பாரு. சரிம்மா இதோ பாக்குறேன். ஏன்பா சூர்யா, எங்களை வர சொல்லிட்டு நீ எங்கப்பா போற? இல்ல அங்கிள், ஒரு சின்ன வேலை. நீ ஒரு வேலை பண்ணு, அனன்யாவை சீக்கிரம் ரெடி பண்ணு. இங்க எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சுகன்யா, நாமளும் ஒரு தடவை உள்ள போய் சமையலுக்கு ஏதாவது வேணுமான்னு கேட்கலாம். மாணிக்கத்தை கிட்ட கிட்ட தெரிஞ்சிடும். கேக் ரெடி ஆயிடுச்சா? இன்னும் அது ஒழுங்கா பேக் ஆகல, அதான் கடைசியில ஐசிங் பண்ண போதும். சரி. வந்தனா, அம்மா, அனன்யாக்கு அலங்காரம் பண்ணியா இல்லையா? அது நான் இப்ப அதுக்கு தான் உள்ள போயிட்டு இருக்கேம்மா. எஸ் கோல். இன்னும் ஒரு கோல் தான். கோல் எஸ். ஓ ஷிட். என்ன இது? அம்மா சாந்தி, வேலை முடிஞ்சுதாம்மா? இல்லக்கா, இன்னும் முடியல. அயன் பாக்ஸ் என்னமோ சூடாகவே மாட்டேங்குது. என்னது? இவ்வளவு நேரம் நல்லா தான் இருந்தது. அடக்கடவுளே, என்ன இது? கடவுளே, இந்த நேரத்துல தான் கரண்ட் போகணுமா? என்னடா கடைசி நேரத்துல கரண்ட் போயிடுச்சு, கேம் எல்லாம் வேஸ்டா போயிடுச்சு. நீங்க இங்கே இருங்க, நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வரேன். சூர்யா, சூர்யா வந்து என்னன்னு பாருப்பா. எல்லாரும் அந்தந்த இடத்துல நில்லுங்க, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். தனோ, சீக்கிரம் மெழுகுவர்த்தி எடுத்துட்டு வாமா. சரிங்கம்மா. திடுதுப்புன்னு கரண்ட் போயிடுச்சே, விருந்தாளிங்கெல்லாம் வேற வந்திருப்பாங்க. என்னாச்சு? சார் ஒரு ஃபீஸ் போயிடுச்சு சார். நான் தான் சொன்னேன்ல லோட் அதிகமா இருக்குன்னு, அதான் ஃபீஸ் போயிடுச்சு. இது எப்படி ஆச்சு? ஒன்னு யாராவது ஃபீஸ் பிடிங்கிருக்கணும், இல்லாட்டி யாராவது அதிகமா யூஸ் பண்ணிருக்கணும். அண்ணா, இங்க கொஞ்சம் மெழுகுவர்த்தி கொண்டு வாங்க, சமையல் செய்யணும். இதோ மாணிக்கண்ணா வரேன். அடக்கடவுளே, என்ன அர்ச்சனா? என்னோட கேக். ஐயோ கடவுளே. கரண்ட் வர எவ்வளவு நேரம் தான் ஆகும்? டைம் ஆகும் சார். டெம்பரவரியா ஏதாவது பண்ணி பார்க்கணும். நான் உடனே ஏற்பாடு பண்றேன் சார். சீக்கிரம் ஏற்பாடு பண்ணுங்க. அப்படின்னா அது வரைக்கும் எல்லாரும் இப்படியே இருட்டுல இருக்க வேண்டியதுதானா? யார் என்ன போட்டாங்க? என் வீடியோ கேம்லாம் போச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் ஹையஸ்ட் ஸ்கோருக்கு போயிருப்பேன். சம்பந்தியம்மா, ரொம்ப சிரமமாயிடுச்சா? எங்களை மன்னிச்சிடுங்க. ஆமா சம்பந்தி. நீங்க இந்த பக்கம் வாங்க, சேர் இருக்கு, அங்க உட்காந்துக்கலாம். வாங்க. இல்ல பரவாயில்ல ராதிகா, நாங்க இங்கே இருக்கோமே. திடீர்னு எப்படி கரண்ட் போச்சுன்னு தெரியல. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பாருங்க அக்கா, மொத்த பார்ட்டியும் வீணா போச்சு. திடீர்னு என்ன ஆச்சுன்னே புரியல. எனக்கும் தெரியலக்கா. அது வந்து நான் வந்து அயன் பண்ணிட்டு இருந்தேன். அப்பதான் திடீர்னு அதனாலதான் போயிருக்கு. என்ன ஆண்டி, உங்களால இன்னைக்கு நான் விளையாண்ட வீடியோ கேம்லாம் போச்சு, என்னோட பார்ட்டியும் பாழாயிடுச்சு. என் கூட வா ராகுல், வா. அம்மா, என்னால எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்துருச்சு பாத்தியா? சாரிம்மா. அது ராகுல் தெரியாம ஏதோ பேசிட்டான். அவ ரொம்ப சின்ன பையமா, அதான் அவனுக்கு. ஆமா சாந்தி, அவன் சின்ன பையன். நீ தெரியாம பண்ணிட்டேன்னு அவனுக்கு எப்படிமா தெரியும்? ஏண்டா, பெரியவங்க கிட்ட இப்படிதான் பேசுவாங்களா? அவங்க என்ன வேணும்னேவா பண்ணாங்க? ஏதோ தெரியாம பண்ணாங்க. ஆள் தான் வளர்ந்துருக்கிறே தவிர பெரியவங்க கிட்ட எப்படி பேசுறதுனே உனக்கு தெரிய மாட்டேங்குது. இப்படி பேசலாமா அவங்க கிட்ட? சாரி. சாரியா? நான் தான் தப்பு பண்ணிட்டேன். மத்தவங்க கண்டிக்கும் போது நான் தான் செல்லம் கொடுத்து உனக்கு எடுத்துட்டேன். அதுக்குதான் இப்ப நான் அனுபவிக்கிறேன். இல்ல, ஆனா நான் ஏதோ. ராகுல், சங்கரி பெரியம்மா, கரண்ட் வர வரைக்கும் எல்லாரும் கொஞ்சம் இப்படி உட்காருங்களேன். சரிம்மா. ஆமா சங்கரி, இப்படி உட்காரு உட்காரு. உட்காரு. நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் தான் பெரிய தப்பு பண்ணிட்டேன்க்கா.
இப்ப எல்லாரும் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க பாரு அர்ச்சனா. அம்மா அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அண்ணன் செக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரத்துல எல்லாம் சரியாயிடும். ம்? அடக்கடவுளே, இருட்டுல எதுவுமே தெரிய மாட்டேங்குது. என்னன்னு போய் பாரு. சாரி ஆண்டி, நான் தெரியாம அப்படி பேசிட்டேன். பரவாயில்லப்பா. இல்ல ஆண்டி, நான் உங்ககிட்ட மரியாதை இல்லாம அந்த மாதிரி பேசிருக்க கூடாது. சாரி. ராகுல், இங்க பாரு. நீ சொன்னதை நான் ஒன்னும் பெருசா எடுத்துக்கலப்பா, நீ கவலைப்படாத. எனக்கு தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு ராகுல். என்னால இன்னைக்கு எல்லாரும் எவ்வளவு கஷ்டப்படுறீங்க பாருங்க. அதெல்லாம் இல்ல சம்பந்தியம்மா, உங்களால இங்க யாரும் எந்த கஷ்டமும் படல. ஏபி காரங்க ஏதாவது பண்ணி வச்சிருப்பாங்க. இப்ப கொஞ்ச நேரத்துல கரண்ட் வந்துரும் பாருங்களேன். ஆமா, அது மட்டும் இல்ல சம்பந்தி. ராகுல் சார்பா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இல்ல பரவாயில்ல, அதுக்காக நீங்க ஏன் மன்னிப்பு கேக்குறீங்க? நீங்க இப்படி பேசுறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவன் சின்ன பையன் தானே, ஏதோ தெரியாம பேசிட்டான். சரி, இந்த விஷயத்தை இதோட விட்டுடலாம். விருந்தாளிங்க எல்லாரும் வந்துட்டு இருப்பாங்கல்ல, நீங்க அவங்களுக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் கவனிங்க. வா சாந்தி, நாமளும் சீக்கிரம் தயாராயிட்டு வரலாம். யார் சொன்னாலும் சொல்லலைனாலும் எல்லாரும் எவ்வளவு ஆசையா குழந்தையோட பிறந்த நாளை கொண்டாடுறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தாங்க. நான் என்னடான்னா உதவி செய்யலனாலும் பரவாயில்ல, இப்படி உபத்திரம் பண்ணாம இருந்திருக்கலாம்ல. இல்ல இல்ல, நீ வா. ஒண்ணு நீ இங்க வச்சிட என்ன, அப்புறம் இன்னொன்னு அங்க வச்சிரு. சரிங்க சார், தேங்க்யூ ஸோ மச். ஆமா, அனுப்பிடுங்க. ஓகே. ஆக்சுவலா கேக்குக்கு பேசியாச்சு, வந்துட்டே இருக்கு. கார்த்திக் சீக்கிரமா வந்துரும்ல? சீக்கிரமா வந்துடும். என்னாச்சு? இந்த மாமாவோட ஸ்பெஷல் பர்த்டே கேக். அனன்யாவுக்கு இன்னொரு முறை கேக் செஞ்சு கொடுத்தா போகுது. சரி, நீங்களும் சீக்கிரமா ட்ரெஸ் பண்ணிட்டு வாங்க. ஆனா லைட் இல்லையே. இது இருக்கே. அடடே, நீங்க வந்திருக்கீங்களா? நீங்க வரமாட்டீங்கன்னு நாங்க நினைச்சோம். அது எப்படிமா வராம இருப்பாங்க? நம்ம குடும்பத்து விசேஷத்துக்கு எல்லாரும் தான் வருவாங்க. யோசிக்காம கண்டதையும் பேசிக்கிட்டு. அங்க பாருங்க யாரு வந்திருக்காங்கன்னு. வாங்க. வணக்கம். வாங்க. வணக்கம். வணக்கம். வணக்கங்க. என்னாச்சு? கரண்ட் போயிடுச்சா? அது ஒண்ணு இல்ல, திடீர்னு கரண்ட் கட் ஆயிடுச்சு. நீங்க வாங்க, வந்து உட்காருங்க. வாங்க வாங்க. அம்மா, எப்படி இருக்கீங்க? அனன்யா, ராஜகுமாரி மாதிரி இருக்கா. ரொம்ப அழகா இருக்கால. கார்த்திக் பாருங்களேன், ரொம்ப அழகா இருக்கால. நம்ம தேவையில்லாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். இவ்வளவு முன்னாடியே கூட்டிட்டு வந்திருந்தா வீடு முழுக்க பிரகாசமா இருக்கும். இவ்வளவு தானே நம்ம வீடே பிரகாசமாச்சு. அட, நீ சொன்ன உடனே வந்துருச்சு.
வாவ், டெக்கரேஷன்லாம் ரொம்ப பிரமாதமா இருக்கே. ஆமா அங்கிள், கரண்ட் மட்டும் போகலன்னா இந்த அழகான டெக்கரேஷனை உங்க கண்ணு ரசிச்சிருக்காது. இதெல்லாம் இருட்டோட மேஜிக். அதனாலதான் இந்த டெக்கரேஷன் எல்லாம் அழகா தெரியுது. வணக்கம். வணக்கம். வணக்கங்க. உங்களுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். ரொம்ப ரொம்ப நன்றி சம்பந்தி. அடடடடே, அனன்யா குட்டி சின்ன தேவதை மாதிரி இருக்கியே. ரொம்ப அழகா இருக்கு. எப்பவும் சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். விஸ்வநாதா, போய் சீக்கிரம் தயாராயிட்டு வாங்கப்பா. ஏதாவது வேலை இருந்தா சொல்லுங்க, நான் பண்ணி தரேன். கரண்ட் போனதுல வேலை ஏதாவது நின்னு போயிருக்குமே. இல்ல இல்ல, அது எல்லாமே நல்லபடியா தான் நடந்துட்டு இருக்கு. குழந்தைய ஆசீர்வாதம் பண்ண இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்களே, இதை விட வேற என்ன வேணும்? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கார்த்திக், உன் பெரியப்பாவுக்கு கொஞ்சம் ஃபோன் பண்ணி எப்ப வராருன்னு கேளு. சரி. எனக்கு என்னவோ ரொம்ப பயமா இருக்குக்கா. சாந்தி, அக்கம் பக்கத்துல இருக்கவங்க எல்லாரும் வர போறாங்க. நாம அவங்க கிட்ட என்னன்னு சொல்றது? எல்லாரும் கேட்பாங்களே, மருமகளோட பிறந்த வீட்ல. அம்மா, ஏன் பயப்படுறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச எல்லா இடத்துலயும் உங்க குடும்பத்தை பத்தி பெருமையா பேசிட்டு வரவனா, இந்த சங்கரி வாயில இருந்து இந்த விஷயம் வெளியே வரவே வராது. வேணும்னா சத்தியம் பண்ணி கொடுக்கறேன். வர்மா கூட இங்க வந்திருக்காரு. தனசேகர் சார், நீங்களா? வணக்கம் சார். வணக்கம். வாங்க. வணக்கம். வாங்க வாங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம் சம்பந்தி. நல்லா இருக்கீங்களா சம்பந்தி? தனசேகர் சார், கேள்விப்பட்டப்போ எங்களால நம்பவே முடியல. தனசேகர் சார், வியாபாரத்துல நிறைய நஷ்டம் வந்துருச்சா? அது வியாபாரம். லாப நஷ்டம்லாம் சகஜம்தான். அந்த ஆண்டவன் நமக்கு 5 விரலையும் ஒரே மாதிரி படைக்கலையே. அதே மாதிரி தான் எல்லார் வாழ்க்கையும் ஒரே மாதிரி இருக்காது. எல்லாருக்கும் ஏற்றத்தாழ்வு வரும். அதுதானே வாழ்க்கையோட தத்துவமே. சம்மந்திமா, எல்லாமே சரியாயிடும். ஏய் பசங்களா, அந்த பக்கம் போய் விளையாடுங்க. வந்ததுல இருந்தே நான் மத்தவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்க, உன்னை மறந்துட்ட பாத்தியா? உன்னை சரியா கவனிக்கலடா செல்லம். எப்பவும் ஆரோக்கியத்தோட இருக்கணும், சந்தோஷத்தோட இருக்கணும், சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு நிமிஷம்.
இந்தாங்க ஆ. ராகுல் கூப்பிட்டீங்களா அங்கிள்? இந்தா எல்லாருக்கும் இதை கொடு. அப்புறம் எனக்கு சாக்லேட். இந்தாங்க மாப்பிள்ள. ஒண்ணுதான் இருக்கு. ஆசீர்வாத் பண்ணுங்க. நல்லா இருப்பா, நல்லா இருக்கு. எல்லாருக்கும் வணக்கம். வணக்கங்க. எப்படி இருக்கீங்கப்பா? நல்லா இருக்கம்மா. இப்ப எல்லாம் எங்களுக்கு எப்போ உங்களை பத்தி தான் கவலையா இருக்கு.